ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் பற்றி யூடியூப் சேனல். இது வரைக்கும் தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிற பணியாட்கள் மற்றும் காவலர்கள் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ரொம்பவே எளிமையான வித்தியாசமான ஒரு முதல்வரை பார்த்துருக்கவே மாட்டாங்க. என்னதான் முதல்வர் அப்படின்ற பதவியும் பொறுப்பு இருந்தாலும் அதுவும் ஒரு அரசு வேலை தான். அதே நேரத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட முக்கால்வாசி வேலை ஆஃபீஸில் தான் செய்வாங்க. அதே போல தான் தமிழ்நாட்டோட சிஎம்மாவே இருந்தாலும் அவங்களோட மேஜர் ஒர்க்கை தலைமைச் செயலகத்தில் தான் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அதுவும் ஏனாதானு வருவாங்க. 9 மணி ஆஃபீஸ் டைம்னா ஒரு 11 மணிக்கு வருவாங்க. அப்புறம் வேண்டா விருப்பம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு 12 இல்லை 1 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஏதோ மீட்டிங் அது மாதிரி எதாவது இருந்து நான் வேணால் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து இருந்துட்டு போயிடுவாங்க. இப்படி தான் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள் அவங்களோட கடின உழைப்பை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சராக பதவி வைத்திருக்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் அவரோட வீட்டிலிருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கே கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டரா. அப்படி இருந்துமே 10 மணி ஆஃபீஸ் டைம்னா சரியா 9:50க்கு ஹெட் ஆஃபீஸோட கேட்ல இருந்து விஜய் அவர்களோட வாகனம் என்ட்ரி ஆகுமா. 10 மணிக்கு வந்தவர் சாயங்காலம் 4:30க்கு தன்னோட டெய்லி ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கிளம்புறது பற்றி யோசிக்கவே செய்வாராம். அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் வேலை செய்கிற பணியாட்கள் காவலர்கள்லாம் விஜய் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ்லேயே ஒரு 4-5 மணி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க மதியானம் சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருந்தாலும் சாப்பாடு வரும். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்கிறேன் கேளுங்களேன். ஹெட் ஆஃபீஸுக்கு டெய்லி வீட்டில் இருந்தே சாப்பாடு கட்டிட்டு கொண்டு போயிடுறாராம். அதுவும் இந்த கெரியராக ராஜபோக கருவிருந்தோட பெரிய டிஃபன் கேரியரோடலாம் முதல்வர் விஜய் அவர்கள் வர்றது இல்லையா. சின்னதாக குட்டியாக அந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கொண்டு போவாங்க பார்த்தீங்களா, குட்டியாக ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு மதியானம் ஒரு 1-1:30 காட்ட சாப்பிட ஆரம்பிச்சிடறாராம். இதை பார்த்து அங்கிருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆள் பக்க கோட் சூட்லாம் போட்டு ரிச்சாக இருக்காரு. ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தன்னோட டெய்லி லைஃப் ஸ்டைலை எப்படி ரன் பண்ணுவானோ அதே போல் முதல்வர் விஜய் அவர்களும் சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி எப்படி எளிமையாக இருப்பானோ அதை விட பல மடங்கு இவர் எளிமையாக இருக்கிறது பார்த்துட்டு அங்கே இருக்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்களாம்.